ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்னைக்கு வந்து சேமியா செய்யலாங்க. முட்டை போட்ட சேமியா பாருங்க. 2 முட்டை, ஒரு பாக்கெட் சேமியாக்கு. அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, புதினா கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு 2 பச்சை மிளகாய். போட நான் வந்து மசாலா அளவு சொல்றேன் உங்களுக்கு. எண்ணெய் போட்டுட்டு ஒரு லவங்கம் ஒரு பட்டை போட்டு இருக்கிறேன். இதில் வந்து எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா இந்த வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க. கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கட்டும், இது பொன்னிறமாக வரட்டும், பார்க்கலாம். பாருங்க, இந்த சேமியா வந்து ஒரு இதில் போட்டு கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் சும்மா ஒரு லைட்டாக ப்ரௌன் கலர் வரட்டும். நல்லா வந்து இது பண்ணிக்கலாம். இது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வந்துச்சு. ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கட்டும். இது இப்போ வந்து இது தக்காளி, புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். பாருங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் இப்படி இதில் போட்டுக்கலாம். நல்லா மசஞ்சு வரட்டும். இந்த தக்காளி எல்லாம் கிரேவி பதம் வரட்டும். பாருங்க, நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு முட்டை வந்து உடைச்சி ஊற்றிக்கலாம். அதில் முட்டை வந்து ஸ்லோலே வச்சிடுங்க. கொஞ்சம் நல்லா முழுசாக வரும் முட்டை. கொஞ்சம் ஸ்லோலே இருக்கட்டும். இது பாருங்க, சேமியா வந்து லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்திருக்கு. இது போதும். இந்த மாதிரி வறுத்து போட்டால் தான் உங்களுக்கு வந்து பிரியாணி டேஸ்ட் வரும். உங்களுக்கு சேமியா வந்து அவ்வளோ அருமையாக பிரியாணி மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வறுத்து போடலைன்னா கொலன்னு இருக்கும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு போட்டால் நல்லா, அது வறுத்து தான் இருக்கும் அதில் பாக்கெட்டில் எழுதியிருப்பாங்க. ஆனால் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு தான் போடணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா வரும் உங்களுக்கு. பாருங்கள், போதும். இது ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், முட்டை வந்து நல்லா வெந்துச்சு. கவுச்சி வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து சேமியாவுக்கு அளவு தண்ணி போட்டுக்கலாம். இதில் 1 டம்ளர் தண்ணி இருக்குது. இது இன்னொரு டம்ளர் நான் வந்து போடுறேன். இந்த டம்ளரால் போதும். இதுக்கே கரெக்டாக வந்துடும். அது இது நான் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த தண்ணி கொதி வந்தால் சேமியா போட்டு இறக்கிடலாம். நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இந்த சேமியா வந்து இதில் போட்டுக்கலாம். ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் இந்த சேமியா எடுத்து இப்போ கொஞ்சம் போடலாம். சேமியா போட்டேங்க. இப்போ வந்து நல்லா இது கொஞ்சம் ஸ்லோவில் வச்சிடுங்க. ஸ்லோவில் வச்சு அவங்களுக்கு தம் ஆயிடும். ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவில் இருக்கட்டும், பார்க்கலாம். பாருங்க, சூப்பரான சேமியா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆறுனா இன்னும் சூப்பராக உங்களுக்கு உதிரியாக இருக்கும். இது பாருங்க, முட்டை கூட அப்படியே இருக்கு, உடையாம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சேவ் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரான சேமியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி டேஸ்ட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.